என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசி. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் என்கிற தன்னுடைய தந்தை தொடங்கி நடத்திய கட்சியை 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார். இது நேற்றைக்கு திருச்சியில் நடந்திருக்கிறது. இதன் எதிர்வினையாக காமராஜருக்கு ஈடு இணையாக மூப்பனாரை சொல்ல முடியாது. மூப்பனார் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன செய்தார் என்பதை அவர் மகன் விளக்கட்டும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் காமராஜரை மட்டுமே நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம். 9 ஆண்டு காலம் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக சிறை சென்ற ஒரு தியாகி, தமிழ்நாட்டினுடைய உன்னதமான முதலமைச்சராக இருந்தவர் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து ஒரு புதிய சர்ச்சைக்கு வித்திட்டு இருக்கிறது. மூப்பனார் மீதான அவருடைய விமர்சனம் சரியா? தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மேலும் ஒரு கட்சிக்கு இடம் இருக்கிறது என்கிற நேரத்தில் தோன்றியிருக்கிறதா, அல்லது இந்த கட்சி சாதிக்க போகிறதா, வீண் முயற்சியா? நாம் விவாதிக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி விஜயதாரணி, காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளில் ஒருவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேலூர் சி. ஞானசேகரன், பத்திரிகையாளர் திரு விஜய்சங்கர், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அமெரிக்கை நாராயணன், கோவை அரங்கிலிருந்து தமாக மூப்பனார் முன்னணி நிர்வாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மகேஸ்வரி. வணக்கம். காங்கிரஸ்லிருந்து தொடங்குறதா தமாகலிருந்து தொடங்குறதான்றது எங்களுக்கு தமாக தொடங்குது. மகிழ்ச்சி. மூப்பனாரை முன்னிறுத்தி அந்த கட்சிக்கு பெயரிட்டிருக்கிறார் ஜி.கே. வாசன். மூப்பனாரை நாங்க ஏற்பதில்லை, மூப்பனாரை நாங்க முன்னிறுத்த மாட்டோம் அப்படின்னு இளங்கோவன் சொல்றார். தமாகவோட உதயம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், அது என்ன சாதனையை செய்யும்? இளங்கோவன் அவர்களுடைய விமர்சனம் சரியான ஒன்றா? அதாவது திரு மூப்பனார் அவர்கள் ஆரம்பித்த கட்சி வேறு, அது வேற தமாக. என்னை பொறுத்தவரை இப்ப ஆரம்பிச்சிருக்கிறது மூப்பனாருடைய தமாக, மூப்பனார் பெயர் சூட்டிய தமாக என்று நாம் கூற வேண்டும். மூப்பனார் அவர்களுடைய பெயர் வைப்பது அவருடைய மகனுக்கு அந்த உரிமை இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவில் அவர் தந்தையோட பெயரை வச்சிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு அவருடைய தந்தை என்ற முறையில் அவருக்கு அவர் மேல அளவு கடந்த பாசம் எல்லாம் இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் அவர் எவ்வளவு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற கேள்வியை தான் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். அதுல ஏன்னா அவங்க கான்டெம்பரரிஸ், ஒரே நேரத்துல அவர் கொஞ்சம் மூத்தவரா இருக்கலாம் திரு மூப்பனார் அவர்கள், ஆனா திரு EVKS இளங்கோவன் திரு மூப்பனார் அவர்கள்லாம் ஒரே நேரத்துல அரசியல் களத்துல இருந்தவங்க. ஏஜ் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் நிச்சயமா. அதே நேரத்துல எங்களை போன்றவர்களும் இளையோர்களாக அதுல தமாகவின் தலைவராக மூப்பனார் இருக்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இளங்கோவன் இருந்தார். அதுல என்னன்னா, இதுல மெர்ஜர் டைம்ல அந்த தமாக இணையும் பொழுது EVKS இளங்கோவன் தன் பதவியே இழக்க வேண்டியதாயிருச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனா அதை விட்டு கொடுத்தாரு, அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அவர் செயல் தலைவர்னு ஒரு பதவி கொடுத்தாங்க, அது ஒரு மரியாதைக்காக கொடுத்தாங்க. ஆனா அதே நேரம் EVKS இளங்கோவன் அந்த பதவியை இழந்தாலும் பரவாயில்ல, இந்த கட்சி நம்மோட அவங்க இணையறாங்க, இருக்கட்டும், அவங்களால நமக்கு பலம் மட்டும் இல்ல அவங்களுக்கும் அதுல ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு இருக்கிற தலைவர் அது நினைச்சிருக்காரு. ஆகையால அவருக்கு அதோடைய சூட்சமம், அதோடைய சூத்திரதாரி, அதோடைய எல்லாமே அவர் அந்த காலகட்டத்தில் இருந்ததால், இப்ப நானும் அந்த காலகட்டத்தில் இருந்தவதான். நாங்க அந்த ஆபீஸ் எல்லாம் இழந்து எங்களுக்கு இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவனும் இன்னைக்கு காமராஜ் அரங்கம் இதெல்லாம் காங்கிரஸ் உடைய சொத்துக்கள். அதெல்லாம் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்டது என்றாலும் கூட அன்னைக்கு மூப்பனார் ஆரம்பிச்ச தமாக இந்த சொத்துக்கள் எல்லாம் போயிருச்சு. அன்னைக்கு டேட்ல நாங்க ஆபீஸ் கூட இல்லாம, உண்மையான காங்கிரஸ்காரர்கள் ஆபீஸ் கூட இல்லாம தெருவுல நின்னது எங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். EVKS இளங்கோவன், திரு திண்டிவனம் ராமமூர்த்தி, என்னை போன்ற விஜயதரணி, இன்னும் எவ்வளவோ பேர் அன்றைக்கு இயங்க கூட ஆபீஸ் இல்லாம நாங்க சிரமப்பட்டதெல்லாம் தெரியும். அவருடைய விமர்சனம் சரியா தவறா? அதுதான் சொல்றேன். அதாவது காங்கிரஸ் உடைய சொத்துக்கள்ல உட்கார்ந்து
அன்னைக்கு ஒரு தமாகாவை நடத்தி அப்படித்தான் அவங்க வந்து முன்னெடுத்து செல்ல முடிஞ்சதே தவிர இன்றைக்கு இன்னொரு தமாகாவை கொண்டு வந்திருக்காங்க. காங்கிரஸ்குள்ள அவங்க திரும்பி வந்த காலத்துல எவ்வளவு முக்கியத்துவம் இந்த காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கிறது, இதையெல்லாம் திரு ஈ.வி.கே. இளங்கோவன் நினைவு கூறுகிறார். அதோட அர்த்தத்தின் வெளிப்பாடுதான் இந்த கோபம். அததான் அவர் சொல்றாரு. அதாவது இளங்கோவனுடைய கோபத்துல நியாயம் இருக்கிறது அப்படின்ற விஜயதாரணி அவருடைய வாதத்துக்கு உங்க பதில்? வரலாறே தெரியாமல் விஜயதாரணி பேசிக் கொண்டிருக்கிற சகோதரி, தமாக என்பது 1996 வந்து ஆரம்பிக்கும் போது அப்பவே தமாக மூப்பனார் தான். இது இப்பதான் நாங்க மூப்பனார் தந்தையார் பேரை வச்சிருக்காரு அன்போட பாசத்தோட சொல்றாங்க. ஏன் நாராயணன் அன்றைக்கு இருந்த கொடியில் மூப்பனாருடைய படம் இல்லை. இல்ல இப்ப சைக்கிள் சின்னம் நாங்க வந்து ஏற்கனவே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இப்ப மூப்பனார் படத்தை எந்த மூப்பனார் படத்தை எந்த காமராஜர் படத்தையும் வந்து உறுப்பு நாட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லி அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அதுக்கப்புறம் செயலாளர்கள்லாம் சொல்லி அதை விநியோக கூடாதுன்னு சொல்லி ஞானதேசிகன் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால இன்னைக்கு வந்து எல்லாமே தேங்கி கிடந்தது. இந்த சூழ்நிலையில தான் இவ்வளவு மூப்பனாரையும் காமராஜையும் வெறுக்கக்கூடிய அவருடைய பண்பு ஏற்கனவே கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஏற்கனவே சத்தியமூர்த்தி பவனில் அதான் முன்னாள் நிதியமைச்சருடைய மகன் காமராஜர் பெயரை சொல்லி இனி ஆட்சி பிடிக்கிறது சாத்தியம் இல்லை என்றெல்லாம் சொன்னதை இதே விஜயதாரணியோடு ஆதரித்து பேசியிருக்கிறார். அப்படி ஆதரிக்க நீங்க தப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால இவர் நாடார் சங்கங்களா இவருக்கு அந்த அவங்க தொகுதியில அது உங்க ஆட்கள் தான் அத வந்து நாடார் சங்கங்கிற பேர்ல ஒட்டினாங்கன்னு பிரிண்டர் வந்து உண்மையை சொல்லிட்டாரு. அதையே கண்டுபிடிச்சிட்டோம். நான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அதுல ஆர்டர் பண்ண சொல்லி கேக்குறேன். நானும் பேச தெரியும். நானும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணுங்க ஆர்டர் என்ன பண்ணலாம்? ஆமா அதுக்கு கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கேன். You can go for police investigation. இவ்வளவு விஷயம் உங்களுக்கு என் தொகுதியில நடந்திருக்கு தெரியுதுன்னா அப்ப பின்புலம் யாருன்னு எனக்கும் தெரியுது. யாருது இவ்வளவு தொகுதியில விஷயம் தெரியுது எனக்கு அவ்வளவுதான் கிடையாது. அதாவது ஜாதி சங்கத்தை வச்சு இங்க காங்கிரஸ்ல இருக்க எம்எல்ஏ அவமானப்படுத்தணும்னு இவங்க இறங்கி இருக்காங்க. இதெல்லாம் தவறான விஷயம். இது மாதிரிலாம் நீங்க ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரிலாம் இறங்குனீங்கன்னா ரொம்ப அசிங்கம். மூப்பனார் வரலாறு தெரியாம ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அதுக்காக ஜாதி சங்கத்தை வச்சு என்னை அசிங்கப்படுத்தீங்களா? ஜாதி சொல்லி ஓட்டு வாங்கலாம். அதனால நான் ஜாதி சொல்லி ஓட்டு வாங்குறேன். தமாகவுடைய தோற்றத்துக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தின் அடிப்படையில் வந்த ஒரு இப்ப நான் சொல்றேன். இந்த அம்மா கேட்ட முதல்ல இப்பதான் தமாக மூப்பனான்னு வச்சிருக்காங்கன்னு சொல்லி அது அடிப்படையில தவறு. 1996 ஆண்டு கட்சியை துவங்குகிற போதே தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் வித்தின் பிராக்கெட் தான் ரிஜிஸ்டர் ஆகி அதுதான் நாராயண அதே கட்சியில் இருக்கிற கேளுங்க. அவர் எங்களோட இருந்தவரப்போ அவருக்கு தெரியும். ஒன்று. இரண்டாவது மூப்பா என்ன செய்தார் சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் சொல்றது ரொம்ப அபத்தமா இருக்கு. இதே மூப்பனார் தான் கிங் மேக்கராக இருந்து ராஜீவ் காந்தி இவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட ராஜீவ் காந்தியை பிரதமராக கொண்டு வந்தது யார்? நீங்களும் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தான் ராஜீவ் காந்தி. கரெக்ட். அப்படி இருக்கிறப்போ இல்ல நான் சொல்றேன் நாங்க வந்து ஏற்கனவே உள்ளுணர்வோட இருக்கிறோம். ஆனா ராஜீவ் காந்தி அவங்களோட தலைவரா பாக்குறீங்களே? உங்களுடைய தலைவரே இல்ல அவருக்கு சொல்ல உங்க வரலாறு மூப்பனார்ல தொடங்கி மூப்பனார்லயே முடிஞ்சிருதா? இல்ல அப்படி இல்ல. அந்த ராஜீவ் காந்தி வந்து எங்க தலைவரா இருந்த காலத்துல அவர் கொண்டாந்து கிங் மேக்கரா இருந்து கொண்டு வந்து நாங்க கிங் மேக்கரா அவர் ஆக்கி வச்சது யாரு? அதே போல இங்க தமாக ஆரம்பித்த பிறகு பிரணாப் முகர்ஜி அவர்கள் வருகிறார். இப்ப வந்து ஏற்கனவே நாங்க வந்து 96 தமாக ஆரம்பிச்ச உடனே என்ன செஞ்சான்னு கேட்கிறாங்க. 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் 39 சட்டமன்ற உறுப்பினர்களையும் இந்த தமாக உருவாக்கி காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாம நிலைமை போச்சா இல்லையா? அப்போட மூப்பனார் என்ன பண்ணாரு? இதெல்லாம் வந்து இந்த 20 பேரும் எங்க அதான் உங்க எம்எல்ஏ உங்க எம்பிங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வச்சாரு. அப்படியெல்லாம் இருந்து தமிழ்நாட்டுக்காக அவர் எந்த அளவிற்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து அதுக்கப்புறம் 2001 பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இளங்கோவன் தலைவராக இருக்கிறப்போ வந்து பிரணாப் முகர்ஜி வந்து சீட்டு கேட்கிறார். 5 சீட்டு தான் கொடுப்போன்றாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, 5 சீட்டு எல்லாம் வாங்க முடியாது வெக்கமாக சொல்லிட்டு போயிட்டு மூப்பனாரே அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி நீங்க வாங்கி கொடுத்து உங்க ஷேர்ல எனக்கு கொடுங்க. பின்னாடி 14 சீட்டு நாங்க கொடுத்து அதுல வந்தவங்க தான் பல பேர். இப்படி எல்லாம் வந்து மூப்பனார் தமிழ்நாட்டிற்காக காங்கிரஸ் கட்சியுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக அவர் வந்து சில நேரத்தில் தன்னை பலி கொடுத்துக் கொண்ட காலம் ஒன்று உண்டு. மூப்பனார் பிரதமர் பதவி கிடைக்கிற ஒரு சூழ்நிலை வந்து கூட எல்லாம் கெடுத்தாங்க. அப்படியே அது வந்து தொடர்ந்து பேசலாம். திரு விஜயசங்கர், தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அப்படின்ற ஒரு கட்சிக்கான தேவை இன்றைக்கு என்ன இருக்கிறது? அதன் மீதான விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணேன். முன்னாடி எல்லாம் சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள என்ன நடக்கிறது பத்திரிகையில தான் பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து நீங்க வந்து பொது வெளியில வந்து இந்த விவாதத்திலே தெரிஞ்சிருச்சு உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு பொது வெளிக்கு வந்திருக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப புரியுது என்ன நடக்குது. பட் இது என்னன்னா எங்காவது ஒரு 2 தரப்பு மோதிக்கொண்டால் பத்திரிகையாளர்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்ற வகையில் எனக்கு பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ் ஹைகமாண்டோட எனக்கு முக்கியமா பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு 2 பேருக்கு நடுவில் காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து இவ்வளவு நாள் செய்ய முடியாத
நான் வந்து செய்ய முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நான் வேற ஒரு விஷயத்துக்கு போறேன். இந்த கட்சி, அதாவது மூப்பனார் வந்து 1996 வந்து இந்த கட்சி தொடங்கும் போது வரலாற்று சூழல் வேற. அப்போ வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு அலை இருந்தது, அந்த அதிமுக ஆட்சிக்கு எதிராக வருது. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சேயிங், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஸ் எ ட்ராஜடி அண்ட் தென் ஆஸ் எ ஃபார்ஸ். அப்படி, அதாவது வரலாறு வந்து மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. முதல்ல வந்து ட்ராஜடியா வரும், அதாவது ஒரு துன்பியல் நாடகம். இரண்டாவது முறையாக வந்து அது வந்து ஒரு கேலி கூத்தாகும் சொல்லி, இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கேலி கூத்தாக தொடங்கி இருக்க மாதிரி இருக்குது. இது கட்சியை வச்சு சொல்ல, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற பார்க்கும்போது இது எனக்கு கேலி கூத்தாக தான் இருக்கு. இதுல இல்ல நம்ம நீங்க 2 பேரும் பேசும்போது அதெல்லாம் என்னன்னா இவருக்கும் நேரம் தரணும். இவங்க 2 பேர் பேசுறதுல ஏதாவது கொள்கை விஷயம் இருந்துச்சா, ஜாதி சீட்டு கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான், காமராஜ் வந்து திராவிட கட்சிகளை பத்தி என்ன சொன்னாரோ அதுதான். கொள்கை அளவில் இவர்கள் 2 அணியுமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். இவர்களுக்கு என்ன விதத்துல கொள்கையில வேற. இப்ப மூப்பனார் பேர் சொல்லி தமாக தொடங்கி இருக்காரு. இவருக்கும் காங்கிரஸ் நேத்து வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாரு. எந்த விதத்தில் நீங்க வேறுபட போகிறீர்கள், எப்படி வேறுபடுத்த போறீர்கள் எனக்கு தெரியவே இல்லை. மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், தமிழ் வேறுபட்ட பார்வைன்னு ஒன்றை சொல்றாங்க. அவங்க வந்து டெல்லியில உட்கார்ந்து கொண்டு தேசிய பார்வையை தேசிய கண்ணாடி போட்டு தமிழ்நாட்டை பார்த்தாங்க. இவங்க தமிழ்நாட்டு பார்வையில இருந்து தேசிய பிரச்சனை அணுகும் சொல்றாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். அது வந்து இனிமே தான் ப்ரூவ், இனிமே தான் தெரியும் நமக்கு அதை எப்படி பண்ண போறாங்கன்னு. பட் என்னன்னா எந்த இடத்துல அதிமுக திமுக 2 பெரியாரையும் அண்ணாவின் தலை தாங்க கொண்டு தான் அந்த கட்சி நடக்குது. அவங்க வழியில அவங்களுக்குள்ள என்ன பெரிய கொள்கை வேறுபாடு, பிரிந்து போனாங்க. அதிமுக வந்ததா இல்லையா, அதே மாதிரிதான் காங்கிரஸ் வருது. அதே நேரம் கேலி கூத்து எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா. கேலி கூத்து இல்ல, அது உங்களுடைய கான்செப்டா இருக்கு. கேலி கூத்து விமர்சனம் தான், அது ஒரு விமர்சனம் தான். அதிமுக திமுகவோட போய் சேர்ந்துச்சு, இவங்க தான் மெர்ஜ் பண்ணிட்டாங்கல்ல, வெளியில போனோம். சொன்ன கருத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். நான் தலைவர் மூப்பனார் கூட இருந்தவன், மிகுந்த மரியாதை உடையவன். தலைவர் ராஜீவ்காந்தியை பார்த்தப்புறம் தலைவர் ராஜீவ்காந்தி அன்று சிதம்பரம் மூப்பனார் அவர்களை பார்த்து பேசுங்கள் சொன்னார். 86 அவரை நான் அமெரிக்காவில் பார்த்தப்பறம் இது வந்து கடிதம் கூட எழுதியிருக்கேன். ஆனால் இருவரையுமே தலைவர் மூப்பனாருடன் ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரை நான் இருந்தவர். அவர் மீது மிகுந்த மரியாதையுடன். இவர் என்ன சொன்னார்னா, இளங்கோவன் சொன்னதை நீங்க அவுட் ஆஃப் கான்டெக்ட் கோட் பண்றீங்க. அவர் சொன்னது கரெக்ட். நீ மதியம் என்ன சொன்னாரு, சத்தியமூர்த்தி பவன்ல ஒன்னும் இது உள்ள நடந்த வீழ்ச்சி இல்லை சார், பத்திரிகையாளர் சொன்னது இந்த மாதிரி வந்து அவங்க மூப்பனாரை வச்சுக்கிட்டா நாங்க வந்து காமராஜரையும் மூப்பனாரையும் ஒப்பிட முடியாது. அவர் என்ன சொல்றாரு, காமராஜர் செய்த அளவு, இவரை ஞானசேகரனே ஒத்துக்குவாரு, காமராஜர் செய்த அளவு கட்சிக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ இல்ல தமிழகத்திற்கோ மூப்பனார் செய்யவில்லை என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்வாங்க. அது வந்து ஒரு நான் முடிச்சிடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க பேச நான் உங்க இன்டரப்ட் பண்ண மாட்டேன். நான் முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க தயவு செய்து. அப்புறம் நான் ஒரு இன்டரப்ட் கண்ட்ரோல் I can do it. Okay, now I will not let you interrupt. You can try. So what I am trying to say is காமராஜர் அவருக்கு மூப்பனாருக்கு தமிழகத்துல அவர் சீஃப் மினிஸ்டராக தமிழகத்துக்கு பல நிகழ்ச்சிகளையும் பல இதையும் அது எந்த விதமா இருக்கட்டும், இன்னைக்கு காமராஜர் கூட எந்த சீஃப் மினிஸ்டரையும் தமிழ்நாட்டில் கம்பேர் பண்றது. அந்த அளவு தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் செய்தவர் காமராஜர். மூப்பனார் அவர்களே அதை ஒத்துக்கொள்வார். இவங்க ஒத்துக்கிறாங்களா இல்ல, நான் மூப்பனார் கூட இருந்திருக்கேன். மூப்பனார் அவர்களே காமராஜரையும் தன்னை ஒப்பிட்டு பார்க்கணும்னு விரும்ப மாட்டார். அதனால ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, காமராஜருடைய கான்ட்ரிபியூஷன் காங்கிரஸோ மூப்பனாருடைய கான்ட்ரிபியூஷன் காங்கிரஸோ ஒப்பிட முடியாது. காமராஜரை பொறுத்தவரை அகில இந்திய அளவிலும் தமிழகத்திலும் மிகச் சிறந்த தலைவர் மூப்பனார். அவர் ஒப்பீடே கிடையாது. ஒரு நிமிஷம் மகேஸ்வரிட்ட கேட்டு வரும். அதாவது மூப்பனார் அதாவது காங்கிரசுக்கு என்ன செய்தார் என்பதை வாசன் விளக்க வேண்டும் அப்படின்னு தான் சொன்னாரு. நீங்க தப்பா சொல்லிட்டு இருக்காரு. காமராஜர் வந்து முதலமைச்சர் ஆட்சி படுத்தல் இருக்காரு, செய்யறாரு. மூப்பனார் எந்த பதவிக்கும் வராம எவ்வளவு ஆளுங்களே ஒத்துக்க மாட்டாங்க. நான் உங்க காமராஜர் மூப்பனார் கூட இருந்தவரையா மூப்பனாரே ஒத்துக்க மாட்டாரு. நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் ஒத்துக்க மாட்டாரு. நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு நிமிஷம் சொல்றேன். காமராஜர் வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழல்ல ஒரு நிதானமா இவங்களெல்லாம் ஒண்ணு அதுக்கு ஆதரிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப காமராஜரை பத்தி பேசுறீங்க. நீங்க கட்சி தொடங்கிட்டு வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் இன்னொரு விருந்தினர் பேசல. ஒரு நிமிஷம் திருமதி மகேஸ்வரி, இந்த பிரச்சனையில ஒரு
ஒரு முக்கியமான கேள்வி என்ன எழுகிறதுன்னா, காமராஜரும் மூப்பனாரும் ஒன்றா, அவர்களை ஒப்பிட வேண்டிய அவசியம் முதல்ல நான் இன்றைக்கு ஏற்படுகிறதா? பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இல்ல, முதல்ல அடிப்படையில ஒரு விஷயத்தை முதல்ல இங்கே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒன்று, இங்கே ஐயா மூப்பனார் அவர்கள் பெரிதா அல்லது பெருந்தலைவர் காமராஜர் பெரிதா என்கின்ற விவாத மேடை அல்ல. ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தன்னுடைய குருவாக, ஆசானாக, தன்னுடைய தலைவராக மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நிழலாக இருந்தார். அவர்களை இறுதி மூச்சு வரை அவர்களை நீங்காமல் இருந்தார். அது மட்டுமல்ல, பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களது ஆட்சியை தமிழகத்திலே மீண்டும் மலரச் செய்ய வேண்டும் என்பதைத்தான் தனது மூச்சாக, பேச்சாக, இறுதி வரை, தன்னுடைய இறுதி சுவாசம் இருக்கின்ற காலம் வரை அதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள். இதை நான் முதல்ல இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இல்ல, நீங்க அப்படி சொன்னாலும் நீங்க இரண்டு பேரையும் ஒப்பிடுவது தவிர்க்க இயலாத ஒரு விஷயமாகிறது. ஏன்னா இளங்கோவன் சொல்லக்கூடிய கருத்து, காமராஜரை மட்டும் நாங்கள் முன்னிறுத்துவோம், மூப்பனாரை முன்னிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து. மூப்பனார் தனி கட்சி தொடங்கி மீண்டும் காங்கிரஸ்ல அவருடைய கட்சி சேர்ந்து விட்டாலும் கூட அவருடைய ஃபாலோயர்ஸ் சொல்றவங்க காங்கிரசுக்கு எதிர்ப்பான ஒரு சூழல்ல காங்கிரஸை விட்டு வெளியேறி இருக்கிற நேரத்துல அந்த கோபத்தை இளங்கோவன் வெளிப்படுத்துறாரா? நான் காங்கிரஸை விட்டு வெளியேறல, என்னை போன்ற பலர் இன்னும் காங்கிரஸ்ல இருக்காங்கன்னு தெளிவுபடுத்தவில்லை. அந்த ஒரு கேள்வி. அவர்கள் பேச்சு என்பது இந்த சர்ச்சை மிக மிக சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு. எங்களுடைய மனங்களை எல்லாம் மிக மிக புண்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களை மிகவும் தரக்குறைவாக இன்றைக்கு விமர்சித்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏனென்றால் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் எந்த தியாகமும் செய்யாமலா அவர்களை 8 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக நீங்கள் வைத்திருந்தீர்கள்? அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்பது எதுவும் இல்லாத நிலையிலேயா நீங்கள் அவரை 2 முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக காமராஜர் அளவுக்கு மூப்பனார் இல்லை என்பதை மூப்பனாரே ஒத்துக்கிறார். எந்த மாநிலத்திலே எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த இடத்திற்கு மேலிட பார்வையாளராக, மத்திய காங்கிரஸ் அரசினுடைய தூதராக மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் தான் அனுப்பி வைக்கப்பட்டார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியாததல்ல, காங்கிரஸ் என்று சொன்னாலே அங்கே பூசலுக்கும் பிரச்சனைகளுக்கும் பஞ்சம் இருக்காது. ஆகவே அங்கே ஒருவரை மத்திய அகில இந்திய தலைமை யாராவது ஒருவரை முதலமைச்சராக அறிவித்தால் அடுத்த நிமிடமே அங்கே ஒரு பூசல் வெடிக்கும். ஆகிய அங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் சமாதானம், அங்கே ஒரு அமைதியான ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து முதல்வராக நாம தொடர்ந்து பேசலாம். உங்க இணைப்புல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, நான் தொடர்ந்து பேசலாம். திரு அமெரிக்க நாராயணன், அவங்க சொல்ற கருத்து, நீங்க அவர்கிட்ட போறீங்க திருப்பி. உங்க கட்சி சார்பில் ஒருத்தர் பேசி இருக்கிறாங்க, மீண்டும் ஒரு 2 தமாகாவுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு தரக்கூடாது, வாய்ப்பை பகிர்ந்துதான் தரணும். நான் பேசலாமா? நாராயணன் சொல்லுங்க. மூப்பனாரை நீங்க அவர் விமர்சிக்கலன்னு சொல்றீங்க. இன்றைக்கு சொன்ன கருத்து, காமராஜரை மட்டும் முன்னிலைப்படுத்துவோம், மூப்பனாரை முன்னிறுத்த மாட்டோம். காங்கிரஸ் கட்சிக்கு அவர் என்ன செய்தார் என்று தெரியவில்லை. அவரை முன்னிலைப்படுத்த அவரது மகன் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், அவரது புகழை பரப்புவார். 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த காமராஜர், 9 ஆண்டு காலம் சிறை சென்றவர் காமராஜர், அவரைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம் சொல்றாங்க. நீங்க ஆரம்பிச்ச கட்சியை விமர்சிப்பது என்பது வேறு, காங்கிரஸோடு இணைந்த மூப்பனாரை அவருடைய பங்களிப்பை கேள்விக்குள்ளாக்குவது வேறு. இந்த காலகட்டத்தில் இது ஒரு நாகரிகமான விமர்சனம் சொல்ல முடியுமா உங்களால? நான் தெளிவாக சொல்றேன். அவர் என்ன மீன் பண்ணார்னா, மூப்பனார் மரியாதைக்குரியவர். இளங்கோவன் அவர்களே பல முறை மூப்பனாரிடம் மரியாதையுடன் பேசியிருக்கிறார்கள், எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்க எல்லாரும் ஒத்துக்குவாங்க. நான் முடிச்சிடுறேன் ப்ளீஸ். இரண்டாவதாக அப்புறம் மூப்பனாருக்கு, காமராஜருக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் மூப்பனாருக்கு பெரிய மரியாதை வைத்திருந்தாங்க. ஆனா மூப்பனாரை போல காங்கிரஸ்ல பல தலைவர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரை ஒரே ஒரு தலைவர், கர்மவீரர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி. அவரை முன்னிலைப்படுத்தித்தான் தமிழ்நாட்டில் மூப்பனார் அவர்களே ஓட்டு கேட்டாங்க. இன்னைக்கு அவர் மூப்பனார் இல்லாம நான் அவர் கூட இருந்தாலும் நான் மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும். காமராஜர் இல்லாம யாரும் எந்த ஒரு கட்சியுமே அவங்க கொண்டாடுறாங்க, எங்க கட்சியில் நிச்சயமா ஓட்டு கேட்க முடியாது. காமராஜர் தான் எங்களுக்கு அடையாளம், ஒரே ஒரு அடையாளம் காமராஜர். தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரே ஒரு அடையாளம் காங்கிரஸ். அவங்க 2 அடையாளம் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு யோசனையில இருக்காங்க போல இருக்கு, ஒரு சரியான மனநிலையில இருக்காங்க. காமராஜர் தான் அடையாளம் சொன்னா
இவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சிதம்பரம் அவருடைய மகன் சத்தியமூர்த்தி பவனிலேயே காமராஜ் பெயரை சொல்லி நிச்சயமாக ஆட்சி அமைப்பது சாத்தியம் அல்ல நான் என்று சொல்லுகிற போது இவர்கள் என்ன செய்து கொண்டு அவர் நீக்கி இருக்கிறார்களா அதற்கு ஆதரவாக விஜயதாரணியை பேட்டி கொடுத்திருப்பதை யாராவது பேசுறது வெளிவந்தது மட்டும்தான் இப்ப காமராஜ் சொல்றாங்க. சரி, இவர் மூப்பனார் இந்த அளவுக்கு சொன்னா மூப்பனார் கட்சியில ஏன் வந்த நீ ஏற்கனவே மூப்பனார் தமாகவர் தானே இருந்த நான் சீட்டு கொடுத்தால போனீங்களே நான் மறுக்கலையே பின்ன அப்படி இருக்கிறப்ப என்ன அர்த்தம் மூப்பனார் தலைவராக ஏத்துக்கிட்டு வந்துட்டு இங்க தரம் குறைவா விமர்சிக்கிறது இல்ல தரத்தை நம்ம குறைச்சு மூப்பனார் அன்றைக்கு கட்சி தொடங்கின காலத்துல மகேஸ்வரி அவர்கள் காங்கிரஸ்ல இருந்தாங்க. திரு அமெரிக்க நாராயணன் இன்றைக்கு காங்கிரஸ்ல இருக்கிற அன்றைக்கு தமாக இருந்தார். அதனால அந்த நிலைப்பாடுகள்ல அந்த தலைவர்களை வந்து மகேஸ்வரி குறை சொல்லலையே. இவர் என்ன பண்றாரு மூப்பனார் வந்து ஒப்பிட்டு பேச வேண்டிய என்ன இருக்கு? அவர் சொல்லக்கூடிய அரசியல் ரீதியா ஒரு கருத்து இருந்தவர் இவர் வந்து பதவியே இல்லாம திரு ஞானசேகரன் அவர் அரசியல் ரீதியா ஒரு கருத்தை முன்வைக்கிறார். காமராஜரை காட்டி என்னால் வாக்கு வாங்க முடியும், காமராஜர் இல்லாமல் எங்களால் வாக்கு வாங்க முடியாது. மூப்பனார் அப்படிப்பட்ட காமராஜரோடு ஒப்பிடத்தக்க தலைவர் இல்ல என்ற ஒரு கருத்தை சொல்றார். சார் இருக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் பதவியை வகித்து 9 ஆண்டு காலம் இங்கே தமிழகத்திலே ஆண்ட காமராஜ் எங்களுக்கு நிச்சயமாக குரு. காமராஜர் போட்ட பிச்சையாளரை விட மூப்பனார் பெட்டர் நீங்க சொல்லிடுறீங்களா? சார் இது என்ன, இது வாதத்துடைய தலைப்பா? காமராஜரை அடிநோக்கி அவருடைய சீடராக இருந்து அரசியலில் புகுந்தவர் தான் மூப்பனார். இன்னைக்கு இருக்கிற வாதமே இளங்கோவன் வந்து காங்கிரசுக்கு மூப்பனார் என்ன செய்தார் என்பதை வாசன் விளக்க வேண்டும் என்று தன்னுடைய அறிக்கையிலே சொன்னதனால்தான் இன்னைக்கு அதாவது காங்கிரஸ் வந்து ராஜீவ் காந்தியை பிரதமராக்கியவர் தான் மூப்பனார். அதே போல உங்களுக்கு 14 சீட்டு வாங்கி கொடுத்தது மூப்பனார் அப்படின்னு நான் சொல்றேன். அதை விட புரிஞ்சுக்காம நீங்க பாட்டு மூப்பனார் ஒப்பிட்டு ஏன் பேசுறீங்க? அந்த காலகட்டத்தில் வாசனை ஏத்துக்கிறோம். மத்தவங்களுக்கு வாய்ப்பு தாங்க சார். அதாவது இவர் சொல்றாரு உங்க வரலாறு காமராஜர் மூப்பனார் வாசன். அதே காலகட்டத்துல காமராஜர் காலத்துல கக்கன் இருந்திருக்கிறார். மூப்பனார் காலத்துல யாழ்ப்பாணமூர்த்தி போன்றவர்கள் அந்த கட்சி உழைச்சிருக்கிறாங்க. அதாவது அமைச்சராக இருக்கிறது காங்கிரஸ்ல அமைச்சராக இல்லாமலும் கட்சிக்கு உழைத்தவர் வாழப்பாடுன்றதை நீங்க மறுக்க முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டுகிறார்களோ உங்களுடைய அபிமானத்துக்குரியவர்கள் அவர்கள் அவ்வளவுதான். கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவ்வளவுதான் துதிப்பாடி ஆகணும். நீங்க அப்படிதானே பண்ணி ஆகணும். அதை விட்டு நேர்மாறா பேசிட்டு கூட அவர் மூப்பனார் தலைவராக ஏத்துக்கிட்டு இருந்தாரா இல்லையா? தமாகவுல நீங்க தலைவர் ராஜீவ் காந்தி ஏத்துக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? ஆமா, நீங்க அவரு சோனியா காந்தி செய்த தவறால் தான் காங்கிரஸ் இன்றைக்கு நடுச்சந்தியில் நிக்குதுன்னு சொல்றீங்க. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முழுக்க எங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஷேர் வாங்கி கொடுக்கல. தலைவர் ஜி.கே. வாசனே காங்கிரஸ் தலைமை விமர்சிக்க வேண்டாம்னு சொல்றாரு. நீங்க விமர்சிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து காங்கிரஸ் தலைமை மீதான நீண்ட கால கோபம் ஒன்று இருக்கு. நாகரிக அரசியல் போகிறார். அதே அநாகரிகமா நீங்க பேசும்போது பேசிதான் அரசியலே தெரியாம நாகரிக அரசியல் அநாகரிகத்து நினைக்கிறேன். விவாதத்தின் தரத்தை ஒரு நிமிஷம் அமெரிக்க நாராயணன் ஒரு நிமிஷம் கிளப்பி விட்டு ஒரு நிமிஷம் நிறைய பேர் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஒரு கண்ணியமான சூழல்ல பேசக்கூடிய பரஸ்பரம் பேசக்கூடியவர்களுக்குரிய மதிப்பை அளித்து நாம கருத்து மாறுபாடுகள் இருந்தா நீங்க வந்து பாஜகவினரோடும் விவாதிக்கிறீங்க, கம்யூனிஸ்டுக்காரங்களோடு விவாதிக்கிறீங்க, திராவிட கட்சியோடு விவாதிக்கிறீங்க. இதுல வந்து தனிப்பட்ட தாக்குதலையோ தனிநபர்களை விமர்சிக்கிறதுல இறங்காதீங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது எனக்கு ஒரே ஒரு விஷயம் இது என்னுடைய வேண்டுகோள் தான். அது வந்து விவாதத்தினுடைய தரத்தை எந்த இடத்துலயும் தாழ்த்திடக்கூடாது. பல ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆமா ஆமா, சும்மாவே நீங்க இதெல்லாம் சொல்ல வேண்டாம். மத்தவங்க நீங்க பேச
பேசும்போது நாங்க அமைதியா கேட்கிறோம். அது மாதிரி நீங்களும் கேட்கணும். ஐ எம் சாரி, நீங்க கேட்கணும். லிசன் டு அஸ். அதாவது முதலாவது வந்து ரெண்டு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து சோனியா காந்தி அவர்களால் தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இப்படி ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் விமர்சனம். நான் கேட்கிறேன், 12 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து காங்கிரஸ் கட்சியில இவங்க வந்து இணைந்த பொழுது அப்பதான் அரசியலுக்கு திரு வாசன் அவர்கள் புதுசா வர்றாரு. நானா 26 வருஷம் இந்த கட்சியில பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா வந்த உடனேயே அன்னை சோனியா காந்தி அவர்கள் உடனடியாகவே அந்த கட்சி இணைந்ததற்கான பெருமையை கொடுத்து உடனே திரு வாசன் அவர்களுக்கு 2 முறை ராஜ்யசபா உறுப்பினர், 1 முறை மத்திய அமைச்சர் MOS மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், 1 முறை கேபினெட் அமைச்சர், அதுவும் உயரிய கப்பல் போக்குவரத்து துறை, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர், அரசியலுக்கு வந்து 12 வருஷத்துல இவ்வளவும் அனுபவிச்சார். உடனே வந்து இதுக்கு அப்புறம் இந்த காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்ச உடனே உடனடியாக வெளியில போய் அந்த இதை காமிக்கிறது, இதெல்லாம் சோனியா காந்தி இவ்வளவு செஞ்சோம். இவங்க அது இல்லாம அவங்க கையில தான் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக அவங்க சொன்ன ஆளுக்கு தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் போஸ்டிங் கொடுத்தாங்க. இந்த காங்கிரஸை வளர்க்கணும்னா இந்த 12 ஆண்டுகள்ல எவ்வளவு நல்லா வளர்த்தி கொண்டு போயிருக்கலாம். வேண்டுமென்றே அந்த காங்கிரஸ் குரூப்பிசத்தை பண்ணி அதை ஒடுக்கி அந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இனிமே உருப்படாது இப்படிலாம் பண்ணி இவங்க ஒரு கட்சி மூப்பனார் கட்சின்னு ஆரம்பிச்சு அதை வலுப்படுத்துவதற்காக இவங்க வந்து இந்த காங்கிரஸை டம்மி பண்ண முயற்சி பண்ணாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு திருமதி மகேஸ்வரி, புதிய கட்சியை நேற்றைக்கு தொடங்கி இருக்கிறீர்கள். அதுல முழக்கங்கள் அப்படின்னு பார்த்தா வளமான தமிழகம், வலிமையான பாரதம், இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பழைய முழக்கம் தான். புதிதாக தமிழ்நாட்டில் நீங்க எந்த கருத்தையும் சொன்னதாக தெரியல. திராவிட கட்சிகள் அது மீது பொதுவான ஒரு விமர்சனத்தை சொல்றீங்களே தவிர அதற்கு மாற்று நாங்கள் அப்படின்ற ஒரு கருத்தோ ஆளும் கட்சியை மீதான விமர்சனமோ உங்க கட்சியிலிருந்து வெளிப்படல. ஆளும் கட்சியை விமர்சிக்காமலும் தமிழ்நாட்டில் மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லாம நீங்க எப்படி வந்து ஒரு காமராஜர் ஆட்சியை உங்களால் தமிழ்நாட்டில் அமைக்க முடியும்? அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் என்கின்ற எங்களுடைய புதிய இயக்கம் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு மிக பெரும் திருப்புமுனை என்பதை நான் முதல்ல அழுத்தமாக பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இதைத்தான் நேற்றைக்கு திருச்சியிலே நடந்த எங்களுடைய துவக்க விழா பொதுக்கூட்டம் என்பது படம் பிடித்து காட்டியிருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழகம் எங்கும் இருந்தும் லட்சக்கணக்கான பேர் திரண்டு வந்திருந்தார்கள். இதிலே ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். தொண்டர்கள், இயக்கத்தை சார்ந்த தொண்டர்கள் வருவது ஆச்சரியம் அல்ல. ஆனால் இயக்கத்திற்கே சம்பந்தமில்லாத அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான பேர் அதிலே வந்து கலந்து கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதிலே பங்கேற்றார்கள். இல்ல, ஒரு கட்சிக்கு கூட்டம் வருவது கேள்விகளை நான் எழுப்பல. இல்ல அடிப்படை கேள்வி என்பது நீங்க தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தியாக எப்படி நீங்க உருவாக முடியும்? இப்படி வாழும் தலைமுறை மட்டுமல்ல, வருங்கால தலைமுறையும் எங்கள் தலைமையின் மீது, மக்கள் தளபதி ஐயா GK வாசன் அவர்களது தலைமையின் மீது நம்பிக்கை வைத்து எங்கள் இயக்கத்திலே வந்து தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே மக்களுடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கின்ற வகையிலே நாங்கள் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்வோம். இன்னும் குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் அரசியல் இயக்கத்தை கடந்து ஒரு மக்கள் இயக்கமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்பதுதான் எங்களுடைய முழக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, காமராஜர் ஆட்சி என்பது எங்களுடைய இயக்கத்தினுடைய மகேஸ்வரி சொல்லக்கூடிய கருத்து, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க, இதன் மூலமாக ஒரு திருப்பு முனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கலாம். எண்ணிக்கையில் அவங்க 5 லட்சம்னு சொல்றதெல்லாம், வேற சில லட்சங்களை சொல்லலாம், அதுல உங்களுக்கு மாற்று இருக்கலாம். காங்கிரஸுக்கு ஏற்கனவே இருக்கிற வாக்கு சதவீதம் 4.3%. அதுல ஒரு பெரும் பகுதி வாசனோட சென்று விட்ட நிலையில இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இல்லையா? இல்ல, முதல்ல அவங்க சொல்லிட்டு உங்களுக்கு முதல்ல அந்த இடத்துல வந்து முழு கிரவுண்ட் 24,000 சீட் தான் போட முடியும். அவங்க பாதி இடத்த காலி பண்ணிட்டு 15,000 சீட் தான் போட்டுருவாங்க. நான் கேரண்டி பண்றேன் அதுக்கு மேல இருக்குதான்னு. இரண்டாவதாக 15,000 சீட் 30,000 பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க.
ஏன் போது பொய்யிலே ஆரம்பித்த கட்சி பொய்யை சொல்லியே பண்றாங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பிச்சது காமராஜர் படத்தை போட வேணாம்னு போய் சொன்னாங்க. இப்போ ஒரு பொய் சொல்றாங்க, அதை விட்டுருவோம். அது நான் போக விரும்பல. நீங்க கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் சொல்றேன். இன்றைய தேர்தலில் என்னுடைய சகோதரி சொன்ன மாதிரி இவர்கள் வந்த பிறகு இவர்கள் சொன்ன தலைமையை வைத்து அன்று இருந்த வாக்கு வங்கியை 2 பேர் சேர்ந்து இருந்த வாக்கு வங்கியை இந்த கோஷ்டி பூசல் உண்டாக்கி 4.5% கொண்டு வந்துட்டாங்க ஏறக்குறைய. வாசன் மட்டுமே காரணம் சொல்லுங்க. அவர் மட்டுமே காரணம் நிச்சயமா சொல்ல மாட்டேன். எல்லாரும் காரணம். நான் தெளிவாக சொல்றேன். ஆனா அதுல அவருக்கு பெரிய பங்கு உண்டு என்று தெளிவு பெற்றேன். அவர் தான் இந்த சோ பாலகிருஷ்ணன் தலைவரா இருக்கு. நான் அவர் கூட இருந்தேன். அவர் என்ன பாடுபட்டார்னு எனக்கு தெரியும். நான் அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல. தனி மனிதர் விமர்சனம் வேண்டாம். ஆனால் இது உண்மை. அதற்கு பிறகு பல விஷயங்கள் அது போக வேண்டாம். இன்று நீங்க கேட்ட கேள்வி 4.5%. 4.5% என்று இந்திய தேசிய காங்கிரசுக்கு விழுகின்ற ஓட்டு. அது ஒரு தனி மனிதருக்கு விழுந்த ஓட்டுல ஒண்ணு இல்ல. பயந்துகிட்டு பல பேர் ஓடினாங்க, இந்த எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது யாருன்னா நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம். ஆனால் அது உண்மை. ஒரு முறை கூட மக்களுடைய நேரடி தேர்தலில் நின்று வெற்றி பெறாத ஒருவர் இன்று ஒரு பெரிய இயக்கத்தை நடத்த போகிறார் என்று சொல்கின்றார். அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. நீங்க ஜி.கே. வாசனை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சிதம்பரம் கூட கலந்து கொள்ளலையே தேர்தலில் போட்டியிடலையே. நான் சொன்னது ரொம்ப தெளிவாக சொன்னேன். நான் சொல்லி முடிச்சது ஒரு முறை கூட. நான் சொன்னது ஒரு முறை கூட மக்களை சந்திக்காதவர், நேரடி தேர்தல் சந்திக்காதவர் சொன்னேன். அது சிதம்பரம் 5 முறை சந்தித்திருக்கிறார். இரண்டாவதாக நீங்க 4% சொன்னீங்க. இது தேசிய கட்சிக்கு மட்டுமே விழுந்த ஓட்டு. அதுல 0.1% கூட அவருடைய இதுக்கு நிச்சயமாக போகாது. ஏனென்றால் இவர்கள் தேசிய காங்கிரஸ், தேசிய நோக்கமுள்ள தமிழர்கள். நாங்க தமிழர்களுக்கு நிறைய செய்யல என்றது தவறான வாதம். நிச்சயமாக தமிழ்நாடு விழுந்த ஒவ்வொரு ஓட்டும் கை சின்னத்துக்கும் விழுந்தது. எந்த விதமான சந்தேகமும் நேற்று ஒரு வாதத்தில் என்ன சொன்னார், இது தந்தி டிவில நாராயண 1% கூட எங்களுக்கு போல தொண்டர்கள் மட்டும் என்கிட்ட வந்து இல்ல. தொண்டர்கள் பொதுக்கூட்டம் கூட்டத்தை பொறுத்தளவுல 2.5 லட்சம் போலீஸ் 2.5 லட்சம் ரிப்போர்ட்டை காட்டுறான். இதுல கிட்டத்தட்ட ரோட்ல 10 கிலோமீட்டர் அந்தாண்ட வண்டி நிக்குது. 600 வண்டி 700 வண்டின்னு 5 லட்சம் பேருக்கு மேல வந்தாங்கன்றதா வரலாறு. அது வேற. ஆனா இவர்கள் இன்னைக்கு அதாவது வாசனை பேரை சொல்லாம அவர் சந்திக்காத தேர்தலை சந்திக்காத பலமுறை சந்திக்காத வாசன் தேர்தலை சந்திக்கல. ராகுல் காந்தி சந்திக்கிறார், சோனியா காந்தி சந்திக்கிறாங்க. தலைவர்களாக இருக்கிறவர்கள் ஏற்கனவே ராஜ்யசபா வாய்ப்பு கிடையாது, அதுல இருந்து மந்திரி ஆகிறாங்க. கட்சி தனித்து நிற்கும் போது, ஒரு கட்சி தனித்து நிற்கும் போது அவரால் நியமிக்கப்பட்ட நாங்க எம்எல்ஏ ஆகிறோமே, நாங்க ஓட்டு வாங்குறோம். வாசன் பேர் ஓட்டு வாங்குறோம். மக்கள் இயக்கத்தை நடத்த போறாரு. அவர் ஒரு பல எம்எல்ஏக்களை எம்பிக்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தார்கள். வாய்ப்பு கொடுக்கிறார் மத்தவங்களுக்கு. தான் நிக்காதே அவங்களுக்கு கொடுக்கிறாரு. அதை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. லாஸ்ட் எலெக்ஷன்ல கேட்டாரு மயிலாடுதுறை ஒரே ஒரு போது சொல்லிடுறேன். இந்த அம்மா சொல்லும் போது நான் 26 வருஷம் நான் கட்சியில் இருக்கேன். வாசன் இணைச்ச உடனே அவருக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. 80% தொண்டர்களை வைத்துக் கொண்டிருந்த வாசன் பல சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பிஜேபி ஆட்சி இருந்த போது காங்கிரஸை வலுவிழந்து இருந்த காலத்தில் இந்த இயக்கத்தை போய் இணைத்து அதுல பிச்சை போடல இவங்க. அதாவது வாசனுக்கு அவ்வளவு சக்தி இருந்ததுனாலதான் அந்த பதவியை கொடுத்தாங்க. ராஜ்யசபா எம்பி, மந்திரி பதவி. இவங்க பழைய விஷயங்களே இல்ல. கேட்ட கேள்வி வாசனை இவங்க ஒன்னாயிடுவாங்களா? 26 வருஷம் கட்சியில் 50 வருஷம் கட்சியில கூட தான் இருக்கிறான். ஆனா they cannot be equalized. ஆமா, அதுதான் இவங்களோட பிரச்சனையே. அவங்க ஈக்குவலா யாரையும் நடத்த மாட்டாங்க. அவங்களுக்கு தனியா வாசன்னா தனியா எல்லாம் கொண்டு போனோம். அவருடைய ஆட்களுக்கு மட்டும் கிடைக்கணும். அப்படிதான். அதனால நாங்கலாம் நஷ்டப்பட்டோம். இல்ல நான் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கேன். நான் மூப்பனார் கட்சிக்கு போல எந்த வாசன் சொல்ற ஒரு முக்கியமான கருத்து விமர்சனம் நீங்க வாசன் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பேசின விமர்சனங்களோடுங்க. அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து, ஒவ்வொன்றுக்கும் மேலிட உத்தரவுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு. மேலிட உத்தரவுல தாமதமாகிறதுனால அவங்க எடுக்கிற தவறான முடிவுகளால மக்கள் இருந்து இந்த கட்சி அந்நியப்படுகிறதுன்றாங்க. அது உண்மைதானே? கிடையாது. அதாவது ஒரு 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். முதலாவது அந்த மீட்டிங் நடந்த இடம் சொன்னாங்க, ஜி கார்னர் திருச்சியில, எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். அது பிஜேபி இல்ல அதாவது அவர் சொல்லாத ஒரு கருத்து அவர் மறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் திரு நாராயணன்.
பிஜேபி மீட்டிங் நடத்தினப்போ எல்லோரும் பல கட்சிகளும் விமர்சனம் பண்ணுது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த இப்ப வாசனோட இருக்கிற திரு ஞானதேசிகன் அவர்களே விமர்சனம் பண்ணி பேட்டியே கொடுத்தாரு எல்லா பத்திரிகைக்கும், டிவி ஊடகங்களுக்கும். அவர் என்ன சொன்னாருன்னா, அன்னைக்கு டேட்ல ரோடு ஆடுனா லட்சம் வராது. அதாவது நீங்க பேசுறப்ப சாரி ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் ஓவர். அதாவது அன்னைக்கு அவரே சொல்றாரு அந்த மைதானம் குறைவுன்னு நீங்க சொல்றீங்க, அவர் சொல்ற அளவுக்கு இல்ல. அந்த மைதானம் அன்னைக்கு பிஜேபி கூட்டத்தை விமர்சனம் பண்றாரு, மோடி வந்த கூட்டத்தை. ஒட்டுமொத்த அந்த மைதானமே சேர் போட்டு நிரப்பினாலும் 25,000 நிரம்பி வணிந்தாலும் ரோட்ல எல்லாம் நின்னாலும் 25,000 தாண்டாதுன்னு பேட்டி கொடுத்த ஞானதேசிகனே இன்னைக்கு வந்து இந்த 25,000 தாண்ட வாய்ப்பு இல்லைங்கிறத உலகத்துக்கே தெரிஞ்சு அந்த கேள்வியை பொறுத்தவரை மேலிட முடிவை பொறுத்தவரை இருங்க சார், அந்த மேலிட முடிவுன்னு சொல்றதெல்லாம் ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். பை எலெக்ஷன் இப்ப ரீசெண்டா இது தமிழ்நாட்டுல நமக்கு லோக்கல் பாடி உள்ளாட்சி பை எலெக்ஷன் நடந்தது. அந்த பை எலெக்ஷனுக்கு அந்த பிஃபார்ம் கொடுக்க சொல்லி நாங்க ஞானதேசிகன் அவ்வளவு பிரஷர் போட்டோம். தமிழ்நாடு எங்க பாய்காட் பண்றாங்க. டெல்லியில இருந்து முகுல் வாஸ்னிக் நேரடியா சொல்றாரு, கட்டாயமா நீங்க எலெக்ஷனை நடத்துங்கிறாரு. ஆனா இங்க இருந்து இந்த பை எலெக்ஷனை நடத்தி காங்கிரஸ் கட்சி இவங்க வெளியில போற நேரம் வலிமையா இருக்குன்னு சொன்னா அது தவறா தெரியும்ட்டு பீஃபாமே கொடுக்கல. ஆனா எங்களுக்கு நான் மட்டும் பிடிவாதமா வாங்கிட்டு போய் என் ஏரியால ஜெயிச்சு காமிச்சேன். நான் கேக்குறேன், இவங்க வந்து இங்க லோக்கலா எடுக்க வேண்டிய எந்த முடிவையும் இருங்க சார், இன்னைக்கு ஈவிகே சிலம்பவன் அவர்கள் மேலிடத்தை கேட்டா பண்றாரு, அவர் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறார். ஞானதேசிகன் ஏன் அப்படி எடுக்கிறார்? சும்மா போய் சொல்லி ஏமாத்தி இருக்காங்க. நான் பதில் சொல்றேன், ஒரு நிமிஷம். அதாவது மேலிட பார்வையாளர் மேலிடத்தினுடைய முடிவுக்கு காத்திருக்கிறதுனாலதான் பிரச்சனைன்னு சொல்ற வாதம் தவறு. மேலிடம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது, இவங்க தான் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தலான்றாங்க. அந்த விவாதம் இல்ல. திரு விஜயசங்கரும் பேசணும் இந்த விவாதத்தில். அவர் கொஞ்சம் நேரம். நன்றி, ரொம்ப நன்றி. காங்கிரஸ் ஹைகமாண்ட்ல இருந்து வர அப்சர்வர் என்ன பாடுபடுவாங்கன்னு இப்பதான் தெரியுது. தமிழ்நாட்டுல சமீபத்துல வந்த ஒரு புள்ளி விவரம் லயலா சொன்னது, பிஜேபி வளர்கிறதுன்ற ஒரு கருத்து. இப்ப காங்கிரஸ் பிளவுபடக்கூடிய நிலையில காங்கிரஸ்க்கான எதிர்காலம்ன்றது என்னவா இருக்கும்? இவங்க ரெண்டு பேரும் காமராஜர் ஆட்சின்னு சொன்னாலும் சேர்ந்து இருக்கும் போதே சாதிக்க முடியாதவங்க பிரிஞ்சு என்ன சாதிக்க முடியும்? இல்ல, இது வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த காமராஜர் ஆட்சிங்கிறது இவங்க எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. காமராஜர் ஆட்சிங்கிறது வந்து முக்கியமான ஒரு சாதனை வந்து காமராஜர் காலத்துல இருந்த சாதனை வந்து கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு வச்சு அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில். ஆனா இப்போ இந்த காங்கிரஸ் எந்த காங்கிரஸ் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இது யார் எந்த அணிங்கிறது, எதுக்கு சண்டை போடுறாங்க, கொள்கை அளவுல ஏதாவது பேசிருக்காங்களான்னு பாருங்க. இவங்க யாராவது ஏதாவது கொள்கை சண்டை நடக்குது கொள்கை ரீதியாகவும் நீங்க காங்கிரஸ் தலைமை மேல எந்த மாற்று கருத்து அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. ஒரு நிமிஷம். கொள்கையை பத்தி வாசன் பேசுறது, இளங்கோவன் பேசுறது எனக்கு கொள்கை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இவர்களுடைய புதிய பொருளாதார கொள்கையினால மக்கள் வந்து பயங்கரமா ஒரு வெறுப்பு வந்திருக்கு. ஒரு ஊழல்ங்கிறது வந்து பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதனாலதான் பிஜேபி வளருது. அதனால இப்ப இங்க நடக்கிற இதை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கட்சிக்குள் என்ன பிரச்சனை என்பது. கொள்கை பூர்வமான எந்த வேறுபாடும் இல்லை இவர்களுக்கு. புதிய பொருளாதார கொள்கையில வேறுபாடு இல்லை. எல்லாம் தனிமனித தாக்குதல் இந்த விவாதத்திலேயே வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால வந்து இது வந்து எதிர்காலத்தில் வந்து பிஜேபிங்கிற ஒரு கட்சிக்கு வந்து ஒரு மாற்ற வருமாங்கிறது அது வேற கேள்வி. ஆனா இவர்கள் என்னமோ இது வந்து முக்கியமான பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு, மக்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை பத்தி எதுவுமே பேச இந்த விவாதமே வந்து ஒரு காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துக்குள்ள நடக்கிற ஒரு விவாதம். முன்னாடி சத்தியமூர்த்தி பவன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி
ஜி.கே. மூப்பனாரை முன்னிறுத்தி வாசன் தொடங்கி இருக்கக்கூடிய புதிய கட்சி சாதிக்குமா அல்லது வீண் முயற்சியா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். சாதிக்கும் என்று 74% நேயர்களும், வீண் முயற்சி என்று 26% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. நேரம்ல ஒரு பொது கேள்வியை முன்வைக்கிறேன். உங்களுடைய ஐவருடைய கருத்தையும் நீங்க பதிவு செய்யலாம். இந்த நீங்க கூட்டம்ல காங்கிரசுடைய முயற்சிக்கு வாக்கு எல்லாமே காங்கிரசுக்கு தான் வரும் இந்த அப்படின்ற ஒன்றோட அடிநாதம் இந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை தமாகவுக்குன்ற ஒரு கருத்து சொல்றீங்க. நேயர்கள் சொல்லக்கூடிய கருத்து மாறாக இருக்கிறது. அவங்க ஒருவேளை காங்கிரஸ் மீது இருக்கிற கோபத்துல இந்த புதிய கட்சி சாதிக்கும் அப்படின்னு வாழ்த்துற ஒரு செய்தியா கூட நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணலாம். உங்களுடைய கருத்து இதுல என்ன? அதாவது ஒரு கட்சி வெற்றி பெறணும்னா மக்கள் பிரச்சனையை எடுத்துட்டு போனோம். அந்த கட்சிக்கு ஒரு நல்ல தலைமை இருக்கணும். திரு வாசன் அவருடைய கடந்த 10 you judge yourself on what you are capable of doing, other people judge you on what you have done. வாசன் அவருடைய கடந்த காலத்தை பார்த்தா அவர் ஒரு மினிஸ்டரா இருக்குச்சு ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அது நவரத்னாவா இருந்தது. இப்போ நவரத்னா ஸ்டேட்டஸ் 2-3 வருடம் தொடர்ந்து லாஸ் ஆகுதா நவரத்னா ஸ்டேட்டஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெபாசிட்டி இருக்குதான்னு ஒரு கேள்வி வருது. எல்லாரையும் அனைத்து ஊழல் புகார் அவர் மேல இல்லையே, அவர் பத்தி புகார் இருக்குது. அவர் புகார் மேல எனக்கு எந்த விதமான கருத்து இல்லை. அவர் நேர்மையானவர் நான் நினைக்கிறேன். ஆனா புகார் இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. யாருக்கு நேரல புதிய விவாதத்தை வலியுறுத்தாதீங்க. இது இல்ல அவர் நேர்மையானவர் நான் இல்லன்னு சொல்லல. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிருக்காரு. கேள்விக்கு ஆன்சர் பண்ணா பிரச்சனை இல்ல. இதுல நான் ஒரு கவலை தரத்துக்கு ஒரு விஷயம் என்னன்னா, மதவாத சக்திகள் மத்திய அரசுல ஆட்சியில பொறுப்புல இருக்காங்க. இப்போ காங்கிரஸோட ஃபெயிலியர் தான் முக்கியமான. காங்கிரஸ் இந்த நாட்டை பிட்ரை பண்ணிட்டாங்க. அப்படிதான் பாருங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதெல்லாம். கொள்கையை பத்தி நான் பேசுறது என்ன காரணம்னா, இப்போ மக்கள் புதிய பொருளாதார கொள்கை காரணமாக இன்னும் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்குள் கொள்கை வித்தியாசமே இல்லை. ஏன் அந்த செக்யூலர் பிளாட்ஃபார்ம்ங்கிறத கிரியேட் பண்ணாம அதை மீண்டும் மறுபடியும் பலவீனப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனாலதான் இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அபாயகரமான சிச்சுவேஷன். வாசனை ஒரு பாசிட்டிவா பார்க்கிற ஒரு மனப்போக்கு நேயர்கள் இருக்கிறத நீங்க எப்படி கொள்கையிலிருந்து தமாக அடியும் பிசகவில்லை, சிறிதும் அதிலே இருந்து நாங்கள் மாறவில்லை. மதவாதம், தீவிரவாதம், பயங்கரவாதம் ஆகிய அத்துணை வாதங்களையும் ஒட்டுமொத்தமாக வேரோடு மண்ணோடும் வெட்டி சாய்க்க வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. அதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இங்கே 2 விஷயங்களை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஒன்று, மக்கள் தளபதி ஜி.கே. வாசன் அவர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து தேர்தலிலே போட்டியிடவில்லை என்ற ஒரு வாதத்தை இங்கே முன்வைத்தார்கள். இந்திய தேசத்தினுடைய பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 2 முறை மக்களை சந்திக்காமல் தான் பிரதமராக இருந்தார். அவர்களுக்கு அது சரி என்று சொன்னால் நிச்சயமாக இதுவும் வாசன் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்தது சரியே என்பது என்னுடைய வாதம். அடுத்து இளங்கோவன் அவர்கள் ஊழலை எதிர்த்து நாங்கள் இப்பொழுது புறப்பட்டிருக்கிறோம். முதல்ல எப்படி 1996 ஊழலை எதிர்த்து மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் தமாகவை ஆரம்பித்து காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட இங்க வரவிட்டாம பண்ணி 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 39 உறுப்பினர். அதே போல இப்பொழுதும் 2 கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி ஊழல் பார் சார்ந்து ஒருவர் தண்டிக்கப்பட்டு இன்று அவருடைய கட்சி பலவீனமடைந்திருக்கிறது. இன்னொன்று 2G ஸ்பெக்ட்ரம் காரணத்தால் திமுக பலமடைந்திருக்கிறது. இந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு தலைவர் தேவை என்று மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிற காரணத்தால் அப்படி ஞானதேசிகன் சொன்னாங்க. ஞானதேசிகன் உண்மையிலே ஹைகமாண்ட் அந்த இடத்துல லோக்கல் பாடி கொடுக்காதுன்னு சொல்லியாச்சு. அதே போல ஆபீஸ் பேர் ஞானதேசிகன் தலைவரா போட்டாங்களே ஒழிய நிர்வாகிகளை போடுவதற்கோ மாவட்ட தலைவர் நியமிப்பதற்கோ அதிகாரம் கொடுக்கவே இல்லை ஆல் இந்தியா காங்கிரஸ். அதனால அவர் செயல்பட குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிய சொல்லிட்டா ஞானதேசிகன் என்னுடைய அக்னி பரீட்சை நேர்காணல கூட எல்லா தலைவருடைய கருத்தை கேட்டுதான் அவர் முடிவை எடுத்தேன். தேர்தலில் பங்கேற்க வேண்டுமா வேண்டாமா அப்படி கேட்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தோம் தான் சொல்லியிருக்கிறார். மாநகராட்சி மேயர் தான் இல்ல நிறைவு கருத்தாக இதுக்கு என்ன சொல்றீங்க? புதிய விவாதத்துக்கு போயிட வேண்டாம். இன்றைக்கும் என்னுடைய தொகுதியில உள்ள வெற்றிகள் இன்னைக்கு நான் பை எலெக்ஷன்ல ஞானதேசிகன் அவர்கள் அந்த பிஃபார்ம் கொடுத்தாதான் எங்களால வெற்றி பெற முடிஞ்சது. அதுக்கு இன்னைக்கு எனக்கு அவருக்கு நன்றி உண்டு. அது ஒண்ணும் நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த பை எலெக்ஷனும் மேலிடத்துல நிறுத்தினாங்க தவறு நான் நினைக்கிறேன். தானே எடுக்க வேண்டிய பை எலெக்ஷன் லோக்கல் பாடிலாம் தானே எடுக்க வேண்டிய மேலிடம்லாம் எதுவும் சொல்றது கிடையாது. இன்னைக்கு தான் இயங்க வேண்டியதை
வாசன் அவர்கள் சொன்னாதான் இயங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க புதிய கருத்துக்களை நிறைய சொல்றீங்க. இதெல்லாம் இன்னொரு தருணத்துல விரிவா விவாதிக்க வேண்டியிருக்கிறது. உங்கள் ஐவருடைய வருகைக்கு கருத்து கேட்கவே இல்லை. நேரில் மீண்டும் ஒரு நேர்விட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.